ஹலோ கைஸ், டிராகன் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்தில் டைட்டில் கார்டு ஐடியாவே டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருப்பாங்க. அந்த யோசனையிலேருந்து கிளைமேக்ஸ் ஸ்பெஷல் அப்பீரியன்ஸ் யோசனை வரைக்கும் எல்லாமே இந்த திரைப்படத்தில் வந்து பர்ஃபெக்டாக யோசித்து அதை வந்து பர்ஃபெக்டாக ஸ்க்ரீனில் வந்து நம்ம கொண்டு வந்து சேர்த்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இன்ட்ரோ பிளாக் வந்து வேறு லெவலில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் மலர் சீனு, பர்த்டே சீனு, அப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸ் அந்த எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாமே இந்த திரைப்படத்தை வந்து பர்ஃபெக்டாக பொருந்திருக்கும். அடுத்ததாக அர்ஷத் கான், விஜய் சித்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு திரைப்படத்தில். குறிப்பாக அர்ஷத் கான் வந்து குட்டி டிராகனா அவரோட ரோல் வந்து பக்காவாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு அனுப்பமா கையடு அவங்களோட ரோல் வந்து க்யூட்டாக ஸ்க்ரீனில் வந்து இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அனுப்பமா அவங்களோட செகண்ட் ஹாஃப் ரோல் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. செம்ம ரோலு, செம்மையாகவே நடிச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். கையடு அவங்களோட க்யூட்னஸ் படத்தில் செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மிஸ்கின் அவரோட கேரக்டர் வந்து இந்த திரைப்படத்தோட பெஸ்ட் ரோல்னு சொல்லணும். செம்மையாக பண்ணியிருந்தார். படத்தோட எல்லா வகையிலுமே அவர் வர சீன் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். எங்கேயுமே வந்து இந்த சீன் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். திரைப்படத்தை ஒரு படை தூக்கி நிறுத்தினது லியோன் அவரோட மியூசிக் தான். திரைப்படத்தில் ஏற்கனவே 3 சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் ஆகாத 3 சாங்குமே திரைப்படத்தில் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி மியூசிக் மூலமாகவும் திரைப்படத்தை வந்து வேறு லெவலில் கொண்டு போயிட்டார் தான் சொல்லணும். ஓவராலாக பிரதீப் அவரோட ஆக்டிங், அஸ்வத் அவரோட டைரக்ஷன் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி திரைப்படம் வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்சிருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது.